ஆட வேண்டும். அதனால் நாங்கள் நீ நடுநிலையாகத்தான் நடுவர் என்றால் ஒரு முறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜய் டெலிவிஷன்ல ப்ரோமோ வர மாதிரியே ஜியோ ஹாட் ஸ்டார்லயும் ப்ரோமோ வரும். அந்த மாதிரி வந்திருக்க ஒரு ப்ரோமோவை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி கமெண்ட்ல எதுனாலும் சொல்லணும்னா சொல்லுங்க. லைக் போட்டா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை பண்ணீங்கன்னா உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். அதனால லைக் பண்ணிருங்க, ஐப்பும் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா இப்போ ஒரு கேம் பிக் பாஸ் நடத்த போறாருங்க. அந்த கேமை பத்தி ஏற்கனவே ஒரு ப்ரோமோ வந்தது. நான் இந்த கேமோட கான்செப்ட் என்ன, யார் யாரு எந்தெந்த ப்ளே பண்றாங்கன்றதெல்லாம் தெளிவா ஏற்கனவே ஒரு வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலுக்குள்ள நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது பார்த்தவங்களுக்கு இது என்ன கேம் கான்செப்ட்னு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலுமே லைட்டா சொல்றேன். அதாவது ரெண்டு டீமுக்குள்ள ஒரு சர்க்கிள்ல நிக்கிற மாதிரியும், ஒருத்தங்க அந்த வீடை பில்ட் பண்ற மாதிரியும், இன்னொருத்தங்க பாலை வச்சு அடிக்கிற மாதிரியும் ஒரு கேம் போயிருக்கு. அந்த கேம் முடிஞ்சிருச்சு. அந்த கேம்ல வந்து ஒரு ப்ராப்பரான முடிவு தெரியல போல. ஜட்ஜஸா யார் இருக்காங்க, ரெண்டு டீமோட, அதாவது ரெண்டு சாம்ராஜ்யத்தோட ராணியும் ராஜாவும், அதாவது அவர் ராஜா இவங்க ராணியா இந்த இடத்துல இருக்காங்கல்ல, இவங்க தான் வந்து ஜட்ஜஸா முடிவு சொல்லணும். ஆனா முடிவு சொல்றதுல சில குழப்பம் இருக்கு. டாஸ்க்லயே ஏகப்பட்ட குழப்பம் நடந்ததுங்க. அந்த ப்ரோமோவை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏகப்பட்ட குழப்பம். அதாவது பார்வதி டீம் ஜெயிச்ச மாதிரியும் காமிச்சாங்க, தோத்த மாதிரியும் காமிச்சாங்க. ஒரு குழப்பமான சிச்சுவேஷன் போல. அதனால தான் பிக் பாஸ் கிட்ட பார்வதி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பிக் பாஸ் எங்களால சரியா ஒரு முடிவு எடுக்க முடியல, இன்னொரு வாட்டி இந்த மேட்சை நடத்தினா நல்லா இருக்கும் பிக் பாஸ், நாங்க அப்படி நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்காக வராங்க. உடனே பக்கத்துல இருக்க விக்ரம் இருக்கார்ல, நீ நினைக்கிறேன்னு சொல்லு, எனக்கு எந்த குழப்பமும் இல்ல, நீன்னு சொல்லு, என்னையும் சேர்க்காதன்னு சொல்றாரு. உடனே விக்ரம் டீமை சேர்ந்த எல்லாருமே கிளாப்லாம் தட்டி பார்வதியை ட்ரிகர் பண்றாங்க. உடனே பார்வதி இருக்காங்கல்ல, நான் அப்படிதான் சொல்லுவேன், உனக்கு என்ன, நாங்க தான் சொல்லுவேன், உனக்கு என்ன அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு பேசுறாங்க. நீங்கள் எல்லாம் டீமா சேர்ந்து ஓட்டு போடுவீங்க, நான் பார்த்துட்டு இருப்பேனா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது கடைசியில் எந்த முடிவு எடுக்க முடியலனால ஓட்டு போட்டு முடிவு எடுத்துடலாம்லாம் போவாங்கல்ல, அதை மீன் பண்ணி பார்வதி சொல்றாங்களா என்னன்னு தெரியல. அப்ப விக்ரம் பயங்கரமா கோவப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, நான் நியாயமா தான் என்னோட முடிவை சொன்னேன், நான் நியாயமா தான் என்னோட முடிவை சொன்னேன்னு கத்தி கத்தி சொல்றாரு. எல்லாருமே அவர் டீமை சேர்ந்தவங்க பார்வதியை ட்ரிகர் பண்ணணுன்றதுக்காக கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. இதை கவனிச்சிட்டு இருக்க பார்வதி ஒரு பர்ஃபார்மன்ஸை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னன்னா, நீ வந்து நேர்மையா நடுநிலையா தீர்ப்பை சொல்லியிருக்க, அதை நாங்க நம்பணுமா அப்படின்ற மாதிரி வாந்தி எடுக்கிற மாதிரிலாம் மார்க்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வாந்தி எடுக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவரை ட்ரிகர் பண்றதுக்காக தான் இப்படி பண்றாங்க. மேற்கொண்டு இவங்க ரெண்டு பேர் பயங்கரமா வாக்குவாதம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் கிட்ட மேற்கொண்டு எப்படியாவது ஒரு சான்ஸை வாங்கிடணுன்றதுக்காக பார்வதி திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. பிக் பாஸ் ஒரு முடிவை எட்ட முடியல, இவர் சொல்ற முடிவை என்னால ஏத்துக்க முடியாது, ஏன்னா ரெண்டு ஜட்ஜஸும் சேர்ந்து தானே முடிவை சொல்லணும், அப்படி அவர் சொல்ற முடிவை இவங்க ஏத்துக்க மாட்டாங்க போல, திரும்பி நடத்தணும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல பிக் பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, திரும்பி இந்த டாஸ்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. திரும்பி இந்த டாஸ்க நடத்த போறாரு அப்படின்ற மாதிரி பார்வதியும் ஐயான்ற மாதிரி எகிரிலாம் குதிச்சிட்டு இருக்காங்க. ஆனா பிக் பாஸ் கடைசியில் என்ன சொல்லிட்டாருன்னா, அப்படிலாம் திரும்பிலாம் நடத்த முடியாது, சீக்கிரமா உங்க முடிவை சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. உடனே பார்வதிக்கு கொஞ்சம் அசிங்கமாயிருச்சு. அசிங்கத்தை காட்டிக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் சிரிச்சே மேனேஜ் பண்ணிட்டாங்க. ஆனா பார்வதி வந்து இந்த டீமை சேர்ந்தவங்க ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்ப விக்ரம் பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே அவர் டீமை சேர்ந்தவங்க எல்லாம் அவருக்கு பார்வதியை கிண்டல் பண்ற மாதிரி கிளாப் தட்டுறாங்க. பார்வதி பேசுறதுக்கு பார்வதி டீமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அது ஏன்னு தெரியல. இந்த ப்ரோமோல அப்படிதான் கட் பண்ணிருக்காங்க. ஏன்னா விக்கல்ஸ் வந்து பார்வதி அட்டாக் பண்ணும்போது இவர் டீமை சேர்ந்தவங்க எல்லாம் கை தட்டி பார்வதியை இன்னும் அட்டாக் பண்றாங்க. பார்வதி விக்ரம் அட்டாக் பண்றாங்கல்ல, ஆனா அப்ப பார்வதி டீம் கிட்ட இருந்து சப்போர்ட் கிடைக்கல. ஏன்னா பார்வதி இப்ப டீம்லயே நிறைய பேர்கிட்ட பகச்சு வச்சிருக்காங்க. இப்ப லைவ்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அரோரா கிட்ட ஒரு சண்டை ஏற்பட்டுச்சு. கனிக்கும் இவங்களுக்கும் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்தே செட் ஆகல. இப்ப திவாகருக்கும் இவங்களுக்கும் வேற ஒரு சண்டை போகுது. அதனால யாருமே பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணல. ஸோ பார்வதி பிக் பாஸ் கிட்ட வேற மொக்க வாங்கிட்டாங்களா, எல்லாருமே இந்த இடத்துல கிளாப்லாம் தட்டினாங்க. ஸோ இதுதாங்க இந்த ப்ரோமோல நடந்தது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க. அதே மாதிரி இன்னொன்று நான் சொல்லணும், இந்த விக்ரம் வேற யார்கிட்டயுமே பிரச்சனை பண்ண மாட்டாருங்க. இந்த பார்வதி தான். இப்ப பார்வதி எடுத்துக்கோங்க, நேத்து கமர்தீன் கூட பிரச்சனை ஏற்பட்டது, எஃப்ஜே கூட பிரச்சனை ஏற்பட்டது, ஏன் திவாகர் கூட பிரச்சனை ஏற்பட்டது. இந்த மாதிரி ஒரு 4-5 பேரை சொல்ல முடியுதுல பார்வதிக்கு இவங்க கூட எல்லாம் பிரச்சனைட்டு. ஆனா விக்ரம் எடுத்து பாருங்களேன், கமர்தீன் கூட பிரச்சனை ஏற்பட்டது. யாருக்காக? பார்வதியை பேசும்போது தான் கமர்தீன் கூட லைட்டா கிளாஷ் ஏற்பட்டது. மற்றபடி விக்ரம்க்கு பிரச்சனை ஏற்பட்டாலே அது பார்வதி கூட மட்டும் தான் இருக்குன்னா, அப்ப இவர் பார்வதியை மட்டும் தான் டார்கெட் பண்றாருன்னு தெளிவா தெரியுது. இதை பத்தி உங்களோட கருத்து இருந்தா அதை பதிவு பண்ணுங்க, நானும் பார்க்குறேன்.